ஒரு இனம், அது எந்த இனமாக இருந்தாலும் அது தனது வரலாற்றை துல்லியமாக அறிந்திருப்பதும், அதேபோல ஏனைய இனங்களின் வரலாறுகள் மற்றும் அவற்றின் வரலாற்றில் பெறப்பட்ட கற்பிதங்களையும் உள்வாங்கிக் கொள்வதும் தான் அந்த இனத்தை திறநிலைப்படுத்திக் கொள்ளும். அந்த வகையில் முள்ளிவாய்க்கால் என்ற தமிழர் தாயகத்தின் சிறிய நிலப்பரப்பில் நடந்த ஒரு பேரவலம் உட்பட ஈழத்தமிழினம் இலங்கையில் எதிர்கொண்ட கொடுமையான காலங்களை காலத்தின் நீட்சியில் அள்ளுண்டு போக விடாமல் அர்த்தப்படுத்திக் கொள்வது மிக மிக முக்கியம். பொதுவாகவே துயரம் தோய்ந்த அவலம் நிரம்பிய கூட்டு நினைவுகள் ஒரு மக்கட்கூட்டத்தின் ஆழ்மனதில் காலங்காலமாக நிலைத்து நிற்கக்கூடியவை. அவை வரலாற்றை மாற்றும் சக்தியையும் கொண்டவை. இந்த உலகப்பந்தில் ஏனைய தேசிய இனங்கள் சந்தித்த இவ்வாறான வரலாற்று பேரழிவுகளும் படுகொலைகளும் இந்த கற்பிதத்தை தான் ஈழத்தமிழர்களுக்கும் கற்பித்துக் கொள்கின்றது. அடக்குமுறை தகர்ப்பு, சர்வாதிகார ஒழிப்பு, சுதந்திரம், விடுதலை ஆகியன அனைத்துமே சாத்தியப்படக்கூடியவதான். ஆனால் அவ்வாறான சாத்தியப்பாடுகளுக்காக கொடுக்கப்படும் தியாகங்களும் இழப்புகளும் மிக பெரியன. இவற்றில் கிமு கிபி என்ற வேறுபாடுகளும் இல்லை. அந்த வகையில் அழியாத கனவு ஒன்று முள்ளிவாய்க்காலில் புதையுண்டு ஆண்டுகள் 16 இன்று கடக்கும் பின்னணியில் என்னவோ தெரியவில்லை, இந்த முள்ளிவாய்க்கால் பேரழிவு நாள் குறித்த நினைவு வந்தாலே எப்போதும் கிரேக்க பாரசீக போர் சமர்களில் ஒன்றான தெர்மோபிலே சமர்க்களம் வேறு வழியின்றி நினைவுக்கு வந்து விடுகிறது. பாரசீக பேரரசனான முதலாம் செர்கீஸின் 30,000 துருப்புக்களை தன்னுடன் அணிவகுத்து நின்ற 300 சுபடானிய வீரர்களுடன் எதிர்த்து நின்ற லியோனிடாஸ் என்ற பெருவீரன் தான் இந்த சமர்க்களத்தின் நாயகன். தனது 300 வீரர்களையும் பாரசீக படை சுலபமாக துடைத்து அழித்துவிடும் என்பதை அறிந்தும் சுபடானியர்களின் கொள்கையான வெற்றி அல்லது வீரமரணம் என்ற அடிப்படையில் லியோனிடாஸின் வீரர்கள் அணிவகுத்து நின்றனர். வெற்றி பெற்றால் எங்கள் கேடயங்கள் உங்களை நோக்கி வரும், இல்லையேல் கேடயங்கள் மீது எங்கள் உடல்கள் கிடக்கும் என்ற செய்தியை தமது இனத்துக்கு வழங்கிய பெருமிதத்துடன் இந்த சுபடானிய வீரர்கள் வீரமரணத்தை தழுவிக்கொண்டார்கள். சுபடானிய வீரர்களின் தியாகத்துக்கு குறைவில்லாத வகையில் முள்ளிவாய்க்கால் வரை வீழ்ந்த தமிழர் சேனையின் தியாகமும் உள்ளது. ஆகையால் இன்றைக்கு மட்டும் ஒருமுறை மே 18க்காக அஞ்சலித்து பின்னர் முடங்கிக் கொள்ளும் ஒரு சம்பிரதாய கற்பிதத்தை மட்டும் இவ்வாறான வரலாறுகள் ஈழத்தமிழினத்துக்கு கற்பித்துக் கொள்ளவில்லை என்பதே யதார்த்தம். அஞ்சலிப்புகளை விட அந்த அஞ்சலிப்புகளுக்கு பின்னால் உள்ள இழப்புகளை அர்த்தப்படுத்துவது நினைவு கூறல் நிகழ்வுகளை விட மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. கருப்பு உடைகள், கனத்த இதயங்களின் உணர்வெழுச்சி, மலர்கள் மற்றும் தீபங்கள் கொண்ட அஞ்சலிப்புகள் யாவும் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் 1ஆம் ஆண்டு நினைவுக்கும் 2025ஆம் ஆண்டாகிய இந்த ஆண்டின் 16ஆம் ஆண்டு நினைவுக்கும் இடையிலான ஒற்றுமைகளாக உள்ளன. ஆயினும் முள்ளிவாய்க்கால் பேரவலத்துக்கு பின்னரான கடந்த 16 ஆண்டு காலத்தில் அதே ஈழத்தமிழினம் இலங்கை தீவில் தமது இருப்புக்கும் உரிமைக்கும் எவ்வளவு தூரம் முன்னேறியுள்ளது என்ற ஒரு கேள்வியை தொடுத்தால் அந்த தார்மீக வினாவுக்குரிய பதில் கசப்பானது. இந்த கசப்பின் அடிப்படையில் முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு உண்மையான நீதியை பெற்றுக்கொள்வதுதான் தமிழ் மக்களுக்கு முன்னால் உள்ள மிகப்பெரிய சவாலாக உள்ளது. இந்த சவாலின் நீட்சி இலங்கை தீவில் கடந்த நவம்பரில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தின் ஊடாக தந்திரோபாயமாக உருவாக்கப்பட்ட அனைவரும் இலங்கையர்கள் என்ற பொறிக்குள் இருப்பதையும் நினைவுபடுத்த வேண்டும். இலங்கை தீவில் தற்போதைய அரசு தலைவரான அனுரகுமார திசாநாயக்காவின் புதிய சிஸ்டம் சேஞ்ச் ஆட்சி மாற்றத்துடன் கச்சிதமான பலன்கள் வெறுமென வானம் பார்த்த பூமியாக கொழும்பை பார்க்கக்கூடிய ஈழத்தமிழர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அந்த வகையில் இனத்தின் மீதான படுகொலை நினைவை தளரவிடும் எந்த இனமும் தனது இருப்பை உலகில் உறுதியாக பற்றி கொண்டதாக எந்த ஒரு வரலாறும் இல்லை. அதன் அடிப்படையில் முள்ளிவாய்க்காலில் திட்டமிட்ட ஒரு இனப்படுகொலை நடந்தது என்ற உண்மையை ஈழத்தமிழர்கள் தொடர்ந்தும் உரத்து கூறத்தான் வேண்டும். அதாவது எப்போதுமே நியாயத்தின் குரல் தொடர்ந்தும் உரத்து ஒலிக்க விடப்பட்டால்தான் காலம் சற்று கடந்தாயினும் அதற்கான நீதி கிட்டிக்கொள்ளக்கூடும். ஈழத்தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலையை உலகுக்கு கூறும் வகையில் கனடாவின் பிரண்டன் நகரில் உள்ள 4.8 மீட்டர் உயரத்தில் உள்ள ஒரு நினைவு சின்னமே ஸ்ரீலங்காவை கடுமையாக உறுத்தி கொள்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இந்த பொது சின்னம் திறந்து வைக்கப்பட்டதும்
உடனடியாகவே கொழும்பில் உள்ள கனேடிய உயர் ஸ்தானிகரை தனது பணியகத்துக்கு அழைத்த ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சரான விஜித ஹீரத் முன்னைய ராஜபக்சக்களின் ஆட்சி காலம் போலவே தமது அரசாங்கத்தின் கடுமையான எதிர்ப்பை இந்த சின்னத்துக்காகவும் பதிவு செய்தார். இந்த சின்னம் இலங்கையில் தமிழர்கள் சார்ந்த தமது நல்லிணக்க செயற்திட்டங்களையும் தேசிய ஒற்றுமைக்கான முயற்சிகளையும் சிக்கலாக்குவதாகவும் குறை மதிப்புக்கு உட்படுத்துவதாகவும் ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் விசனப்பட்டுக் கொண்டார். அத்துடன் இலங்கையில் தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதான புனைவு கதைகளை கனடா போன்ற நாடுகள் ஏற்றுக்கொள்ளக் கூடாதெனவும் அவர் குறிப்பிட்டுக் கொண்டார். ஆனால் வரலாற்றில் இவ்வாறான எதிர்ப்புகள் எல்லாம் எதிர்பார்க்கப்பட வேண்டியவைதான். ஏனென்றால் ஒடுக்குமுறைகளை செய்யும் தரப்புகள் ஒருபோதும் தமது குரூரங்களை ஏற்றுக்கொள்வதில்லை. அதற்கு மாறாக ஒடுக்குமுறைக்கு உட்பட்ட தரப்பின் நினைவுகளையும் அந்த ஒடுக்குமுறைக்குரிய ஆதாரங்களையும் இனப்படுகொலைக்குரிய ஆதாரங்களையும் தொடர்ந்தும் சீர்குலைக்கவே அவை இயங்கிக் கொள்ளும். 16 ஆண்டுகளுக்கு முன்னர் இலங்கையில் எவ்வாறு ஒரு காலகட்டம் இருந்தது என்பதை இன்று மீண்டும் ஒரு முறை திரும்பி பாருங்கள். 2009 மே 16 இந்திய பொது தேர்தலின் முடிவுகள் வெளிவந்து மீண்டும் இந்தியாவில் காங்கிரஸ் கூட்டணியின் ஆட்சிதான் என்பது உறுதியானதும் பாக்கி நீரிணையின் இக்கரையில் ஒரு பாரிய படுகொலையின் இறுதி வீச்சு மிக கடுமையான வேகத்துடன் சுழன்றடித்துக் கொண்டது. மே 17 முதலான இறுதி நாட்களில் வான்வழி, கனரக ஆயுதவழி, கடல்வழி என மக்கள் தப்பிக்க முடியாத வகையில் தாக்குதல்கள் தொடர்ந்தன. முள்ளிவாய்க்கால் எங்குமே மரண ஓலம். ஆயினும் அவ்வாறாக மரண ஓலத்தை எழுப்பி அந்த மண்ணில் செத்து மடிந்தவர் தொகையின் இறுதி எண்ணிக்கை இன்னமும் யாருக்கும் தெரியாது. உலக வரலாறுகளில் இனப்படுகொலையை அங்கீகரிக்கும் சில கனவான் நாடுகளுக்கு கூட இலங்கையில் ஈழத்தமிழினத்தின் மீது இவ்வாறு ஒரு இனப்படுகொலை நடந்தது என்பதை இன்னமும் தான் ஏற்றுக்கொள்ள மனமில்லை. 2009 மே மாதத்தில் மட்டுமல்ல, 2009 பிறந்தது முதலான 5 மாதங்களில் மிக கொடூரமான போர்க்குற்றங்களும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களும் தமிழர் தாயகத்தில் அரங்கேற்றப்பட்டது. இவ்வாறான அரங்கேற்றங்களுக்காக கொழும்பு அதிகார மையம் ஒருபோதும் பின்னின்றதில்லை. இதனால் ஜெனீவா உடன்பாட்டின்படி தடை செய்யப்பட்ட கொத்துக்குண்டுகள், வெள்ளை பொஸ்பரஸ் குண்டுகள் அனைத்துமே முள்ளிவாய்க்காலில் அஞ்சி ஒடுங்கி நின்ற அப்பாவி மக்கள் மீது பயன்படுத்தப்பட்டமை போர் முடிவு என்ற அடையாளப்படுத்தலுக்குரிய இனப்படுகொலை முடிந்தவுடனே அம்பலமாகிக் கொண்டது. கொழும்பு அதிகார மையமாகிய ஸ்ரீலங்கா அரசாங்கம் தானே அறிவித்த பாதுகாப்பு வலயங்கள் மீதும், இதனைவிட ஸ்ரீலங்கா இராணுவம் சுயமாக பிரகடனப்படுத்திய தாக்குதல் சூனிய வலயங்கள் மீதும் கடும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. தற்காலிக மருத்துவமனைகள் கூட தாக்கப்படும் குரூரத்தனங்கள் அரங்கேற்றப்பட்டன. இதனால் தான் முள்ளிவாய்க்கால் பேரவலம் குறித்து விசாரணை செய்த டப்ளின் நிரந்தர மக்கள் தீர்ப்பாயம் 2010 ஜனவரி 14 முதல் 16 வரை நடத்திய தனது விசாரணைகளின் முடிவில் ஸ்ரீலங்கா மீதான குற்றச்சாட்டுகள் பலவற்றை உறுதி செய்தது. ஆயினும் 1948 இனப்படுகொலை தடுப்பு உடன்பாட்டில் அல்லது ஒப்பந்தத்தில் ஒப்பமிட்ட பல நாடுகளில் ஒரு நாடு கூட ஸ்ரீலங்கா மீது அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் மூச்சு கூட விடவில்லை. இதில் பெரும் கொடுமையாக இனப்படுகொலை தடுப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட சில நாடுகள் தான் ஸ்ரீலங்காவுக்கு ஆயுத உதவியும் பொருளாதார உதவியும் செய்து இனப்படுகொலைக்கு துணையும் நின்று கொண்டன. உலகின் ஒவ்வொரு காலகட்டமும் பல்லான் வகுத்த வழியாக இருப்பதால் அன்று இலங்கை தீவு, இன்று காசா என மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களும் இனப்படுகொலையும் தொடர்ந்தே வருகிறது. எனினும் நினைவில் கொள்ளுங்கள், எந்த பிரச்சனைக்குரிய முடிவும் ஒரே இரவில் கிடைத்து விடுவதில்லை. அந்த வகையில் ஈழத்தமிழர்களின் தற்போதைய அறவழி பாதை கூட லேசானதல்ல. ஆயினும் ஆண்டுகள் 16 ஆனாலும் அழியாத கனவு ஒன்று முள்ளிவாய்க்காலில் புதையுண்டு இன்னமும் விம்மி துடிக்கும் இந்த வேளையை இன்று நினைவு கொள்வோம்.